ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஜாரில் 3 பட்டை போட்டிருக்கேன், 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 தக்காளி வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு வந்து அரைச்சி கிடைக்கிற பேஸ்ட் வந்து கொஞ்சம் நைஸாகவே கிடைக்குங்க. அதனால் கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 6-7 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க. சேர்த்துட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். ஒரு எம்டி பேன் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி அது தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு எம்டி பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயிலில் வந்து நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம மஷ்ரூம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம மஷ்ரூம் வந்து கிரேவியில் டைரெக்டாக சேர்க்காம இது போல் ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. மஷ்ரூம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி கிரேவியில் சேர்த்துக்கிட்டோன்னா மஷ்ரூம் வந்து நல்லா மசாலா பிடிக்குங்க. நீங்கள் டைரெக்டாக அப்படியே சேர்த்திங்கன்னா மசாலா பிடிக்காது. இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. அதே பேனில் ஆயில் சேர்த்து நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. தாளிக்க ஒரு ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 3 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா தாங்க ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கம்பல்சரி இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, முந்திரி, தக்காளி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து தக்காளி எல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் கலந்துக்கோங்க, மிளகுத்தூள். நம்ம வந்து பச்சையாக எல்லாமே அரைச்சிருக்கிறதுனால ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்துருக்கேங்க நான். நல்லா கலந்து கொடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்த பிறகு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். மஞ்சத்தூள், மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கலந்து கொடுங்க, இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிக்கும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மஷ்ரூம் வந்து, அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம இது சேர்த்தா தான் வந்து நல்லா மசாலா பிடிக்குங்க மஷ்ரூமில். நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் சேர்க்கக்கூடாது. நிறைய பேர் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் மஷ்ரூம் சேர்க்குறாங்க. அந்த மாதிரி சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மசாலா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் இதை சேர்த்துக்கணும், மஷ்ரூமையும் சேர்த்துக்கணும். நான்வெஜ் வந்து பிடிக்கிறவங்களுக்கு எப்படி சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாம் ரொம்ப பிடிக்குதோ அதே போல் நான்வெஜ் பிடிக்காமல் வெறும் சைவமாக இருக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப இது வந்து கறி குழம்பு சுவையிலே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடிக்கலாங்க. அப்போ தான் வந்து மஷ்ரூம் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ தேவையான அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கிரேவி செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற போல் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாங்க. நான் சிக்கன் மசாலாவும் சேர்க்குறேன். அப்போ தான் கிரேவி வந்து நல்ல திக்காய் கிடைக்கும் நமக்கு. ரெண்டும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து மல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்னிஷ்காக, அதையும் போட்டுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.